பக்கத்துல 7ஆம் வகுப்பு மாணவன் வகுப்பறையிலேயே மயங்கி விழுந்து இறந்ததா கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இறப்புல சந்தேகம் இருக்கிறதா பெற்றோர் புகார் அளிச்சிருக்காங்க. மதியம் சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடிக்கிறப்ப மயங்கி கீழே விழுந்த மாணவர் உயிரிழந்ததற்கு என்ன காரணம் என போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. இது தொடர்பான தகவல்களோடு விவரிக்க இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் கார்த்தி. வணக்கம். இப்ப முதற்கட்ட தகவலா என்ன சொல்றாங்க? இந்த விவகாரத்துல என்ன நடந்தது? விரிவா பதிவு செய்யலாம். வணக்கம். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு மாணவன் தண்ணீர் குடிக்கும் பொழுது மயக்கம் போட்டு விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முரளி மணிமேகலின் தம்பதி என் மகன் தீபக் நேற்றைய தினம் பள்ளியில் மதிய இடைவெளியின் போது உணவு சாப்பிட்ட பின்பு தண்ணீர் அருந்தியிருக்கிறார். அப்போது அவர் அங்கு மயக்கம் போட்டு விழுந்து உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியது. உடனடியாக தீபக்கை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் பொழுது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்ற தகவல் வெளியாகியிருக்கு. இது தொடர்பாக தன்னுடைய மகன் தீபக்கின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக தீபக்கின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டும் போது அவர்களுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் தன்னுடைய மகனை ஆசிரியர்கள் அடித்து தாக்கியதால் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், அதே சமயம் அவரை தாமதமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற காரணத்தினால்தான் தீபக்கின் உயிர் பறிபோனதாக குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இது தொடர்பாக காவல்துறையினர் புகார் கொடுத்தும் பொழுது தீபக்கின் உடல் சம்பந்தம், அதாவது உயிரிழப்புக்கு காரணமான விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது முதற்கட்ட விசாரணையில் என்ன ஆனதுன்னா, தீபக்கு அவருடைய உணவு செரிமான பிரச்சனை காரணமாக உயிரிழப்பு நேர்ந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கு. இருந்த போதிலும் அவருடைய பெற்றோர் அந்த காரணத்தை முறையாக விசாரிக்க வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சாங்க. இது தொடர்பாக காவல்துறை பெற்றோர்கள் கொடுத்த புகாரை வாங்கி கொண்டு விசாரணை நடத்துவதாக தெரிவித்ததன் அடிப்படையில் பெற்றோர்கள் அந்த உடலை வாங்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாணவர் அமைப்பினர் SFI இது தொடர்பாக மாணவருக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால் ஒரு பரபரப்பு சூழல் ஏற்பட்டது. மாணவன் தண்ணீர் குடித்து உயிரிழந்தாரா இல்லாவது வேறு ஏதாவது ஒரு உடல் பிரச்சனை என்பது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தவுடன் தெரியும். மேலும் காவல்துறை பள்ளி வளாகத்தில் இருந்த 12 CCTV கேமராவில் பதிவான காட்சிகளையும் ஒரு பக்கம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. பள்ளி இருக்கக்கூடிய சக மாணவர்களும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்தி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.